நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. பெரிய கூட்டணி என்பதால் பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டாம் என தொண்டர்களுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் விசிக தேர்தலுக்கு எப்படி தயாராகிறோம்? இன்னைக்கு விருப்ப மனுவை பெற தொடங்கியிருக்கும். அடுத்த கட்ட பணிகள் தேர்தலுக்கானது எப்படி இருக்கு? மிக குறுகிய கால இடைவெளி தான் உள்ளது. திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஓரிரு கட்சிகள் மட்டும்தான் இன்னும் முடிவை எட்ட வேண்டியிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கை அடிப்படையாக வைத்து எங்கள் தேர்தல் வியூகங்கள் வகுக்கப்படும். தேர்தலை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலையில் நேற்று நீங்கள் நேரலையில் கொடுத்த கருத்துக்கள் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு செய்தியை சொல்லுதா, இல்லை விசிகாவுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கான கருத்துக்களாக பார்க்கலாமா? நேற்றைய பொதுவாக இது மாதிரியான சூழல்களில் இயக்கத் தோழர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்பு எனக்கு உள்ளது. தலைவர் என்கிற முறையில் வெளிப்படையாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இயக்கத் தோழர்களின் முன்னணி பொறுப்பாளர்களின் முழுமையான ஒத்துழைப்பை பெற முடியும். ஆக அந்த அடிப்படையில் தான் நேற்று என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். பெரிய எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்க வேண்டாம். கூட்டணி பெரிய கூட்டணி, என்ன எண்ணிக்கை நமக்கு கிடைக்கிறதோ அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையிலே நம்முடைய வெற்றிக்கும் கூட்டணியின் வெற்றிக்கும் நாம் பாடாற்ற வேண்டும் என்பது இரண்டாவது வேண்டுகோள். இந்த அடிப்படையில் தான் முகநூல் நேரலையில் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். விசிக மட்டுமல்லாமல் சமூக வலைதளத்தில் விசிகாவுடைய அபிப்பிராயம் கூட நிறைய தொகுதிகள், இத்தனை ஆண்டுகள் திமுக கூட இருக்கிற விசிகாவுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கு. விசிக தலைவர் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க? எத்தனை இலக்கத்தில் விசிக போட்டியிட போகுது? குறைந்தது 10 தொகுதிகள் என்கிற அடிப்படையில் இரட்டை இலக்கத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் முடிவாகவில்லை. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி இருக்கு. இப்போ புதுசாக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கு. இந்த 4 முனை போட்டின்றது எப்படி பார்க்குறீங்க? 4 முனை போட்டி உண்மையாகவே தமிழகத்தில் நிலவதா பார்க்குறீங்களா? அது கற்பனையான ஒரு வாதம். இருமுனை போட்டி தான் இந்த சூழல் வரையில் தமிழகத்தில் உள்ளது. ஆகவே அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான இருமுனை போட்டி தான் இந்த தேர்தலிலும் நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.